ஹலோ ருவான், ஐம் நவீன். வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, புஷ்பா 2 த ரூல், இந்த படத்தோட தமிழ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ங்க, இப்போ தான் வந்துட்டு புஷ்பா 2 படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். நான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு மற்ற தமிழ் தவிர வேறு லாங்குவேஜ் இருந்தால் வந்துட்டு நான் அதோட ஒரிஜினல் டப்பிங், அதாவது இப்போ தெலுங்கு படம் தான் தெலுங்கு தான் ஒரிஜினல் தான் பார்ப்பேன். இல்லாட்டி மலையாளம் படம் வந்து அதோட ஒரிஜினல் தான் நான் பார்ப்பேங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நான் 2 வெர்ஷனும் பார்த்தேன், தெலுங்கு வெர்ஷனும் பார்த்தேன், தமிழ் வெர்ஷனும் பார்த்தேன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். தெலுங்கு மூவிக்கு போயிட்டேன். அப்புறம் யோசித்தேன், மறுபடியும் அந்த 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோமா தமிழுக்குன்னு சொல்லிட்டு. சரி, பரவாயில்ல, மேபி 2வது தடவை பார்க்குறப்போ வேற ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம், வேற ஆங்கிளில் வந்துட்டு அந்த படத்தை வந்து என்னால் பார்க்க முடியும். அதனால வந்துட்டு எனக்கு வேற சீன்ஸ்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகிற சீன்ஸ்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் நினைச்ச மாதிரி அந்த 2வது வாட்டி பார்க்குறப்போ இன்னும் நல்லா விளங்கிடுச்சு, புரிஞ்சிச்சு. அந்த ஸ்டாரி அந்த எப்படி நகருதுன்னு எல்லாம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஃபர்ஸ்ட் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத சீன்ஸ்லாம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு சில சீன்ஸ் புரிஞ்சு எனக்கு ரொம்ப வந்துட்டு என்னைய வந்துட்டு கொஞ்சம் ஹைப் பண்ணிச்சு, ஆர்வம் கொடுத்துச்சு ஒன்றும் படத்தை உட்காந்து பார்க்கறதுக்கு ஒன்றும். ஸோ புஷ்பா 2 நம்ம புஷ்பா இந்த படத்தோட சீக்வல் தான், இது எக்ஸாக்ட் சீக்வல் தான், சரிங்களா? ஸோ எஸ், நம்ம ஐகான் ஸ்டார் நம்ம அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, நம்ம ஃபாத் ஃபாசில். ஸோ எப்படி வந்துட்டு தமிழில் வந்துட்டு நடிப்பின் அரக்கன் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்காரோ, அதே மாதிரி மலையாளம் சொல்லலாமா, மலையாள ஒரு ஆக்டர். அவர் வந்துட்டு ஒரு எப்படி சொல்ற, அவர் வந்துட்டு தெலுங்குலையும் ப்ளே பண்ணுறாரு, தமிழ்லையும் ப்ளே பண்ணியிருக்காரு, சரிங்களா? வில்லனிகா. பட்டு அவர் ஒரு பேன் இண்டியா ஒரு நடிப்பு அசுரன்னு சொல்லலாங்க. பிகாஸ் வந்துட்டு அவரோட கேரக்டர், இப்போ புஷ்பாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருக்கு கேரக்டர் எப்படி சொல்லுது, நடுவில் தான் வந்திருப்பாரு. பட் அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு இருக்காது. ஜஸ்ட் அந்த கேரக்டரே ஃபயராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு நல்ல போலீஸும் இல்லை, கெட்ட போலீஸும் இல்லை. எப்படி சொல்ற, 2 பேருக்கும் ஒரு கிரே ஷேட் இருக்கும். அதே மாதிரி புஷ்பா கேரக்டர் மாதிரி தான் ஒரு மாதிரி ஈகோ கிளாஷாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ புஷ்பாவும் ஹீரோ கிடையாது, வில்லனும் கிடையாது. அதே மாதிரி இவரும் தான், நம்ம ஃபாத் ஃபாசில் தான், ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. 2 பேருக்கும் அந்த கிரே ஷேட் இருக்கும், சரிங்களா? நடுவில் 2 பேருக்கு ஈகோ கிளாஷ் இருக்கும், சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்க்காதவங்க, நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த புஷ்பா 2 பாருங்க, சரிங்களா? இது வந்துட்டு ப்ரீக்வலோ, அதாவது வந்துட்டு வேற ஸ்டோரியோ கிடையாது. இது அப்படியே எக்ஸாக்டாக வந்து சீக்வல் தான், ஜஸ்ட் கண்டினியூ தான் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ வந்துட்டு பெட்டர் நீங்கள் புஷ்பா பார்த்தீங்கன்னா, புஷ்பா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழில் தெலுங்குல பார்த்துருக்கேன். அதோட பேஸ், சரிங்களா, பேக் ஸ்டோரி இருக்கும். புஷ்பா அந்த கேரக்டரோட அந்த முழுக்க அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக தான் இந்த படம் அந்த புஷ்பா 1 எழுதியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. அந்த புஷ்பராஜ் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, இவ்வளோ மாசா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம புஷ்பா 2 கண்டினியூ வந்தா. ஸோ புஷ்பா ஃபர்ஸ்ட் புஷ்பாவில் வந்துட்டு கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம புஷ்பா வந்துட்டு நம்ம ஃபாத் ஃபாசில் அந்த மொட்டை அடிச்சுட்டு ஒரு கோடு போட்டு மீசை வச்சுட்டு வருவார்ல, லுக்கே செம்ம டெரராக இருக்கும். ஸோ வந்து கிளைமேக்ஸில் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து ட்ரெஸ்லாம் கழட்டி அவமானப்படுத்திடுவார், சரிங்களா? நினச்சா கொண்டுருவாருன்னு, பட் வந்து அவமானப்படுத்தி கட்டாயிரும் அங்கே, சரிங்களா? கல்யாணத்துக்கு மறுபடியும் வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டு கல்யாணத்துக்கு வருவார். அதோட படம் முடிஞ்சிடும், சரிங்களா? அங்கேயும் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த 2 பேருக்கான ஈகோ கிளாஷ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது, சரிங்களா? என்ன வந்துட்டு மற்ற ஸ்டாரியும் இருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்ட இது வந்துட்டு அடிஷனல் தானே, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். நம்ம ஃபாத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் வந்து அந்த கிளாஷ் அந்த ஸ்டாரி வந்துட்டு கிளாஷ் ஸ்டாரி வந்துட்டு ஆல்ரெடி கண்டினியூஷன் தானே. பட் இந்த படத்துக்கான அடுத்து இன்னொரு கார் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு எமோஷனல் வைஸ், அதாவது இப்போ நம்ம புஷ்பராஜ் வந்துட்டு குடும்பஸ்தன் ஆயிட்டாரு, சரிங்களா? வெளியே என்னதான் வந்துட்டு மாசு இந்த டான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு பொண்டாடிக்கிட்டே கண்டிப்பா வந்துட்டு அடங்கி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அக்மா குடும்பஸ்தன் மாதிரி குடும்பஸ்தனா வாழ்ந்திருப்பாரு புஷ்பராஜ் பொண்டாடிக்கிட்ட. அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் இருக்கும், இன்டிமெசியா இருப்பாங்க, டயலாக்ஸும் அப்படிதான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த படத்துல வந்துட்டு நம்ம ரஷ்மிகா அண்ட் வந்துட்டு நம்ம அல்லு அர்ஜுனோட கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். அவ்வளோ க்ளோஸ்டா இருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம ரஷ்மிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் இந்த படத்துலவா இந்த ஹீரோயினுக்கு நடிக்க தெரியுமா, கிளாமரை தவிர்த்து பண்ண தெரியுமான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிங் வாய்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்கோப் இருக்கு, நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீன்ஸ்லாம் வந்துட்டு புஷ்பராஜ்காக பேசுகிற சீன்ஸ்லாம் ஒன்று வரும். அது ஒரு மாதிரி ரஷ்மிகாக்கு இப்படி நடிக்க தெரியுமா அந்த மாதிரி இருந்துச்சு, கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்க்கறதுக்கு. அண்ட் வந்துட்டு முக்கியமாக இந்த படத்துக்கு நீங்கள் இப்போ போக போறீங்கன்னா பார்க்கணும்னு இருக்கிறவங்க மூளையை அந்த லாஜிக்கா யோசிக்கிறவங்க மூளை வந்து கழட்டி வச்சுட்டு போய் பார்க்க தயவு செஞ்சு, சரிங்களா? பிகாஸ் வந்து இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மசாலா மூவி,
சரிங்களா? என்ன வேணாலும் இருக்கும். அங்க போய் நீ லாஜிக்கை பார்த்துக்கணும், இது சரியில்லை அது சரி, லாஜிக்லாம் பார்த்துக்கிட்டு படம் ஒர்க் அவுட்டே ஆகாது உனக்கு. அது நிஜம். உனக்கு வந்து லாஜிக் இல்லாம எங்க பார்த்தாலும் செம்ம வெட்டிக்கணும், அப்படியே ஒரு கத்தணும், அந்த மாதிரி இருந்தா வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த மாதிரி படம்னாலே அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் தான் போய் பார்க்க முடியும். ஆனஸ்டா சொல்ல போனோம், ஃபேன்ஸ் மட்டும் தான். ஏன்னா வந்துட்டு ஃபேன்ஸ் தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்களோட யாரு ஃபேன்ஸா இருந்தாலும் சரிங்களா, அவங்க அந்த நம்ம பிடிச்ச ஹீரோ என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். அது சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் தான் போகணும். பட் அப்படி கிடையாது. லாஜிக் பார்க்காம உங்களுக்கு வந்துட்டு வாவ் மூமெண்ட், அந்த விஷுவல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பிரம்மாண்டமா இருக்கணும், பார்க்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய இருக்கு. விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கு, சரிங்களா? ஸோ இது ப்ளஸ் மைனஸ்லாம் அதெல்லாம் இல்லைங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்றேன், சரிங்களா? ஸோ யா, ஸோ இப்போ டீட்டெயிலாக வந்துட்டு இந்த சீன்குள்ளேயும் இப்போ நான் போக விரும்பல, பிகாஸ் வந்துட்டு அது ஸ்பாயிலர் ஆயிடும், அது வேண்டாம். ஸோ பாட்டுலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா வந்துட்டு பாட்டு ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஸோ பாட்டு வந்துட்டு நான் தனியாக கேட்குறப்ப வந்துட்டு கிசிகா அது ஒர்க் அவுட் ஆகலையே. அப்புறம் வந்துட்டு ஃபீலிங்ஸ்னு ஒரு பாட்டு, அதுவும் ஒரு மாதிரி ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் படத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா தாங்க வந்திருக்கு, சரிங்களா? பட் கம்பேர் பண்ணா புஷ்பா 1ஓட புஷ்பா 2ல சாங் நம்ம டிஎஸ்பி சாங் பண்ணார்ல, கம்பேரிசன் நல்லா அவ்வளோ புஷ்பா அளவுக்கு வரல சாங்ஸ் நான் சொல்லுவேன். புஷ்பா 1ல வந்துட்டு ஸ்ரீவல்லி, அப்புறம் வந்துட்டு இந்த இன்ட்ரோ சாங் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து சாமின்னு ஒரு சாங் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு பாட்டு சொல்றியா அது செம்ம ஒரு ஐட்டம், ஃபேமஸான சாங்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு புஷ்பாவில் இருக்க சாங்ஸ் தான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். பட் இதில் சாங்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவும் வந்திருக்கு. டான்ஸ்லாம் சொல்ல போனால் கோரியோ நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல செட்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வந்துட்டு விஷுவல் வாய்ஸ், அந்த கேமரா போர்ஷன், வைக்கிற ஷார்ட்டு, ஃப்ரேமு, அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது, வேற லெவலில் இருக்குங்க, சரிங்களா? விஷுவல் அவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்க்க முடியுதுங்க, செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ 3 மணி நேரம், நீ ஒரு 3 மணி நேரம் 15 நிமிஷம், 3 hours 10 minutesங்க நான் பார்த்த வரைக்கும், சரிங்களா? இப்போ ஆட் கிட்லாம் சேர்த்து ஒரு 3 hours 20 minutes வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அட்லீஸ்ட் ஒரு 3 hours வந்து நம்மள உட்கார வைக்கணும், ரைட்டா? எங்கேஜிங்காக கொஞ்சம் உட்கார வைக்கணும். அது அவங்க எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வழியா இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு விஷுவல் வாய்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. கடலை காட்டுறாங்க, இந்த மரக்கடை லௌரி, அந்த சீன்ஸ்லாம் போகுது. அந்த ஒரு ஐடியா, அது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்டான ஒரு சீன் இருக்கும். இந்த மரக்கட்டெல்லாம் கடத்தி வேற இடத்துக்கு ரூட்டுக்கு கொண்டு போகிற சீன்ஸ்லாம் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் வந்துட்டு டைலாக், தமிழ் டைலாக் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மதன் கார்கி தான் எழுதியிருக்காரு. ரொம்ப அந்த கதையை குழப்பாம நல்லா ஈஸியாக புரியுற மாதிரி அந்த டைலாக்லாம் இருக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம இந்த படத்துல வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் புஷ்பா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் புஷ்பா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் புஷ்பா. ஸோ அந்த புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அது மேனரிசம், அது எப்படிப்பட்ட கேரக்டர், அது பேஸ்லேருந்து வந்து எதுக்கு போகப்படுது. பேசிக்காக வந்துட்டு நீங்க பிஸ்னஸ் மேன் படம் பார்த்துருக்கீங்களா? நம்ம மகேஷ் பாபு நடிச்ச பிஸ்னஸ் மேன் படம், தெலுங்கு படம், கஜலா கூட பே பண்ணி நடிச்சிருப்பாரு. அது என்னோட ஃபேவரட் மூவி. அது வந்துட்டு நிறைய பேர் அந்த படத்தை பத்தி நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஹீரோ நம்ம மகேஷ் பாபு வந்துட்டு காசே ஃபர்ஸ்ட் ஊருக்கு வரும்போது பொழைக்கிறதுக்கு வருவாரு, காசு இல்லை. ஆனால் அவரோட மைண்ட் வந்துட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி அவரோட ஒர்க்கு, அவரோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு டான் ஆயிடுவார், சரிங்களா? ஒரு பாய் ஆயிடுவாரு, ஓகேங்களா? ஸோ அந்த கேரக்டர் தான் அதே மாதிரி தான் நம்ம புஷ்பாவுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு அப்பா பேரே இல்லாத ஒரு பையனை சொல்லலாம். அவ்வளோ அசிங்கப்பட்டு வளர்ந்தவன், அடி தரமட்டத்தில் இருக்கிறவன். அவனுக்கு ஒரு வெறி வந்து, அந்த வெறி எப்படி வந்துட்டு அவனை ஹைல கூட்டிட்டு போகுது, அது நல்ல வழியா கெட்ட வழியோ அவனுக்கு மனசாட்சிப்படி நடந்துட்டு போறான். அதுதான் அவன் கேரக்டர். அந்த கேரக்டர் தான் பேஸ் பண்ணி. பட் புஷ்பாவோட மேனரிசம், பேசுற விதம் அது டிஃப்ரெண்டா இருக்கும், சரிங்களா? இப்போ புஷ்பா 1லயும் ஒரு அளவுக்கு ஹைட் வந்துட்டாரு, ஒரு பாஸ் அளவுக்கு வந்துட்டாரு. இப்போ அவரோட பிசினஸை, மார்க்கெட் பிசினஸை இன்டர்நேஷனல் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், அதுல இந்த கதையில நீங்க பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் ஃபாட் ஃபாதிக்கும் ஒரு கிளாஷ் இருக்கும். அண்ட் வந்துட்டு ரெண்டாவது அந்த கோர் பாயிண்ட் சொன்னல இந்த படத்தோட, அது ஒரு ஃபோட்டோனால ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு ஃபோட்டோனால ஒரு பிரச்சனை. அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஒய்ஃப் கேட்டதை நிறைவேற்றி கொடுக்குது. எந்த அளவுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு போராடுவான்னு கூட, என்னாவது நான் செஞ்சு பொண்டாட்டி கேட்டு தான் நான் செய்வேன். அதோட ஒரு லாயில பார்க்கலாம்.
அது எப்படி சொல்றது எனக்கு சரியா தெரியல. ஹஸ்பண்டா இப்படிதான்டா இருக்கணும். பொண்டாடி கிட்ட எப்படி இருந்தனாலும் அது அவ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துடணும். எந்த எக்ஸ்ட்ரீம் மேல போனாலும். அதுல வந்து அக்மா ஒரு குண்டுபஸ்தான் நம்ம புஷ்பராஜை பார்க்கலாம். சரிங்களா? அதனாலே ஒரு சண்டை வந்திருக்கும். அதனாலே இந்த படமே நகர்ந்திருக்கும். சரிங்களா? ஆக்சுவலி அதுதான். ஓகே. அது ஒரு கதை எழுதிட்டு போமா வந்து இந்த மரக்கட்டை அந்த பிஸ்னஸ் அது ஒரு கதை டோட்டலா ஒரு மூணு கதை சேர்த்து வந்து அந்த படம் ஃபுல்லா வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கதையில வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு எக்ஷன்ஸ்லாம் வரும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்துட்டு அந்த சாரி கட்டி நம்மன் லுக்ல வந்து அந்த ஃபெஸ்டிவல் நேரத்தில் ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒன்று வரும். அந்த ஒரு போர்ஷனு அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு பாருங்க நம்ம ஐகான் ஸ்டாரு. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. சரிங்களா? பட் கம்பேர் பண்ணி பார்த்தா புஷ்பா ஒரிஜினல் அந்த ஃபர்ஸ்ட் புஷ்பால இந்த படத்துல வந்து என்னால் புஷ்பா வந்து ரொம்ப மாசா அப்படி காட்டிட்டாங்க. சரிங்களா? புஷ்பராஜ் வந்துட்டு அவரோட கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி ஹைல ஏற்றிட்டாங்க. ஒரு புஷ்பராஜ்க்கு அந்த கேரக்டருக்கு ஒரு மீட்டர் இருக்கு. அவன் கீழே ஒரு முட்டாள் பையன், ஒரு முட்டாளான கேரக்டரும் இல்லை, ஸ்மார்ட்டான கேரக்டரும் இல்லை, ஒரு லோக்கலி பட் இன்டெலிஜென்டான ஸ்மார்ட்டான ஒரு 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 ரகட் கை தான். சரிங்களா? அது ஒரு மீட்டர் இருக்கும். பட் இதுல வந்துட்டு ஓவரா காமிச்சிட்டாங்க. பாட்டு காட்சிலாம் ஓவரா டான்ஸ் ஆடிக்கிட்டு அது டான்ஸ்ல வந்துட்டு புஷ்பராஜ் தெரியலங்க. புஷ்பராஜ் அந்த கேரக்டர் தெரியல. அந்த கேரக்டர் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியல. சரி நம்ம இமேஜின் மாதிரி நினைச்சுக்கலாம். பட் அங்க என்ன தெரியுதுன்னா அல்லு அர்ஜுன் தெரிறாரு. அவர் நல்ல ஒரு பெஸ்ட் டான்சர். சரிங்க? தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர். சரிங்களா? பட் எனக்கு வந்து அங்க புஷ்பராஜ் தெரியலங்க. அந்த கேரக்டர் தெரியல. எனக்கு அல்லு அர்ஜுன் தான் தெரிஞ்சாரு. அல்லு அர்ஜுன் இப்படி ஆடுற அவரோட இது வருது. சரி, அவர் கேரக்டர் தான் எடுத்து நடிக்கிறார். பட் பாட்டு காட்சி எனக்கு அது செட் ஆகல. ரொம்ப ஒரு மாதிரி பாட்டு காட்சி அந்த மாதிரி போற மாதிரி இருக்குங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ், நான் வந்துட்டு என்ன பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்றேன். எனக்கு பர்சனலாக அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு படம் இருக்கும் லோக்கலா, இது மிஸ்டர் லோக்கலா ஏதோ ஒரு படம் இருக்குங்க. அதுல வந்துட்டு ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் பேர் நான் நிஜமா மறந்துட்டேன். சர்ச் பண்ணி வேணா சொல்றேன். சரிங்க? தெலுங்கு படம் முக்கால்வாசி எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட் தான் ஒரு படம் தான். சரிங்களா? ஸோ இப்போ புஷ்பா கேரக்டர் பார்க்கும்போது செம்ம டிஃப்ரெண்டா இருக்காரு. நல்லா இருக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம ஜெகபதி பாபு. சரிங்களா? அவர் வந்துட்டு தமிழ்லையும் நடிச்சிருக்காரு, தெலுங்குலையும் மோஸ்ட் ஆஃப் நடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு புது வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தான் தெரியல. ஒர்க் அவுட் ஆனிச்சான்னு கேட்டா 50-50 என்னைய பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கடைசியா வந்துட்டு பார்ட் 3க்கு வந்துட்டு லீடு விட்டுருக்காங்க. எதுக்கு விட்டாங்க, என்ன விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று முடிச்சிருக்கணும். பட் ஏதோ செகண்ட் பார்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது ஒரு த ரூல்னு சொல்லுது. இது ஒரு ரைசிங் தாங்க சொல்லணும் அந்த படமே. அடுத்தடுத்து கட்டம் எப்படி அவர் வந்துகிட்டே போற, அதுதான் இருக்கிற எதிரே எப்படி வந்துட்டு போட்டு தள்ளிட்டு போறாரு. அதான் இந்த படத்தோட பேசிக்காவே இருக்கு. ஸோ 2வது பாட்டோட முடிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். 3வது பாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் எப்படி எடுக்க போறாங்க அது சத்தியமா ஐடியா இல்லை. இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு அளவுக்கு சில இடத்துல கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அது நிஜமா சொல்ல ஆகணும். இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு வாட்டி பார்த்தோம், 2 வாட்டி பார்ப்போம், 3 வாட்டி பார்ப்போம். கொஞ்சம் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் கடுப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி அதே கொஞ்சம் லேக் ஆனிச்சுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் எனக்கு எதுவும் வந்துட்டு பிடிக்கல. அதை கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி இருந்தாலே ஸ்டாரிக்குள்ள நம்ம கொஞ்சம் நல்லா இன்வால்வ் ஆயிருக்கலாம். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அங்கங்க சண்டை வந்தா சண்டை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். 2 இடம் சண்டை வருதா, 3 இடம் சண்டை வருதா, போதும். அது மற்றபடி கதையில ஃபோக்கஸ்டானா நம்மளோட பார்வையும் நம்மளோட இப்படி விஷுவலும் வந்துட்டு கதையில நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ கதை நம்மளுக்கு புரியும். அந்த வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சண்டை வந்துட்டு பார்க்கறது ரொம்ப அது அது எப்படி சொல்றது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுதான் ஆனஸ்டா சொல்ல போனா. அந்த மாதிரி சில இடம் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. பட் அந்த 3 மணி நேரம் கொஞ்சம் அந்த போர் டைம்ல தான் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எப்படா அந்த சீன் வந்துட்டு முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த கதைக்குள்ள போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதை தான் எனக்கு முக்கியம். சரிங்களா? ஸோ விஷுவல் வைஸ் செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. ஸோ பார்த்த வரைக்கும் 2 வாட்டி பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, டப்பிங்லேயும் வந்துட்டு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு சூப்பராக ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் ரெண்டு பாட்டு காட்சியோட பாட்டுன்னு சொன்னா வருது. நம்ம இந்த படத்துக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு சாங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சாம்சிஎஸ் தான் பண்ணியிருக்காருங்க. சரிங்களா? ஸோ அவரோட மியூசிக் உங்களுக்கு தெரியும். பட் அவரோட பிஜிஎம்ஸ்லாம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
தலைவா நீ அப்படி பிஜிஎம் போடுது சாம்சி அப்படி கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க. அவரோட மெலடி கேட்டிருக்கோம், லவ் சாங்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கோம், பிஜிஎம் தெரிக்குது. சரிங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி அரை மொக்கையா இருந்த சீன்ஸ் கூட அவரோட பிஜிஎம்ல தாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறது. சரிங்களா, ஆனஸ்டா சொல்றேன். ஸோ மொக்கனா அந்த மொக்க இல்ல, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குல்ல, பட் அவரோட பிஜிஎம் தான் கொஞ்சம் வந்துட்டு தூக்கி நிப்பாட்டுது. அதுதான் அழகே அந்த சீன்ஸ்க்கு. பிஜிஎம்ல செம போர் அடிச்சிருவோம், அதுதான் நெஜம். சரிங்களா, ஸோ பிஜிஎம் வாய்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கு. எப்போ இந்த டீம்லாம் வெளியாகும் நான் காத்துக்கிருக்கேன். வேகனோஸ்கோ வந்துட்டு எப்படா தனியாக தூக்கி போடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு செம்மையாக வெயிட் பண்ணுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறதுக்கு, தேட்டரில் கேட்குறப்போ. ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லிட்டேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க வருதுங்க, என்னோட சஜஷன் ஒன்றும் படம் பார்க்காதவங்க இந்த படம் பார்க்க போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குன்னா, ட்ரெயிலெலாம் பார்த்துட்டு உங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குன்னா வந்துட்டு தயவு செஞ்சு உங்கள் லாஜிக்கான மூலையை வந்துட்டு கழட்டி வச்சுட்டு இந்த படத்துக்கு வாங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அங்க வெடிக்கணும் லாஜிக்கே இல்ல, இவன் எங்கேருந்து தான் வந்தா, அவன் எங்கேருந்து தான் வந்தா, இந்த சீன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க அந்த மாதிரி அந்த கேள்விக்குள்ளேயே நீங்க போக கூடாது. என்ன பாக்குறீங்க அதை மச்சான் என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் புஷ்பா வராரா, அந்த கேரக்டர் வந்து அடிக்குதா, அதுக்கு கத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைலாக் பேசுற அடிக்குதா, சரிங்களா, ஒருத்தன் 10 பேருக்கு மேல வந்துட்டு டயர்டே இல்லாம அடிக்கிறானா, அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. என்ன லாஜிக் இல்லாம பண்றான் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. ஏன்னா வந்துட்டு இது முழுக்க மசாலா கலந்த படம். மசாலானால வந்துட்டு லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது. என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது, நம்ம எக்ஸைட் பண்ணும்போது நீ லாஜிக்கான விஷயத்த வந்துட்டு வச்சா அது எப்படி என்டர்டைன்மெண்ட் ஆகும், நம்மள ஒரு எப்படி எக்ஸைட்டா ஆக்கும்? கண்டிப்பா ஆக்காது. ஏதாச்சும் ஒரு மாதிரி செயற்கையா பண்ணும் போதுதான் அந்த ஒரு நம்மளோட ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு அடிக்கிறதோ மாசா டைலாக் பேசிட்டு என்னதான் அடி வாங்கணும்னு வந்துட்டு சுத்தி 100 பேர் இருந்தாலும் அடி வாங்கிட்டு டயர்டாக இருந்தா கூட அந்த 100 பேரை வந்துட்டு ஜஸ்ட் சின்ன கோலாடியை வச்சு 100 பேர் கன்னோட இருந்தாலும் ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கோடாலியை வச்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளதான் வந்துட்டு நீங்க கேள்வி கூடாது, என்ஜாய் தான் பண்ணணும். செம்ம ஹீரோ இப்படி அப்படிதான் லைட்டிங் இருக்கும். இந்த மாதிரி படத்துல என்டர்டைன்மெண்ட் படத்துல ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் பேக் படத்தெல்லாம் வந்துட்டு அப்படிதான் அதோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். சரிங்களா, ஸோ இது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதான் சொல்ல விரும்புறேன். நீங்க பார்க்க போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும் படம், லாஜிக்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த ஆக்ஷன்ஸை என்ஜாய் பண்ண போறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விஷுவலோட, ஒரு கிராண்ட் விஷுவலோட. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்போ வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வைஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் வந்துட்டு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு காட்சியாக நம்மளுக்கு காட்டுறதுக்கு எங்கேஜிங்காக நம்ம அந்த விஷுவலை உட்கார வச்சு பார்க்கறதுக்கு அந்த விஷுவல் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த பிஜிஎம் வாய்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா, ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் வந்துட்டு தேட்டரில் போய் பார்த்துருவாங்க. ஸோ ஓடிடியில் வெளியாகிற வரைக்கும் வந்துட்டு யாரும் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுது பண்ணாதுங்கன்னு சொன்னால் மட்டும் கேட்கவா போறீங்க? கண்டிப்பாக பண்ண தான் போறீங்க. ஸோ தயவு செஞ்சு பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணாமல் இருங்க. ஸோ பார்க்காதவங்க வந்துட்டு இந்த திருத்திடமாக பார்க்குறது அதெல்லாம் வேண்டாம். உங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தோணுதுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா, பார்க்க போறீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா டைமையும் காசும் தாராளமாக இப்போ பார்த்துடுவாங்க. சரிங்களா, நல்லா மாஸ் என்டர்டைன்மெண்டாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரிங்களா, ஸோ இது சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see next video and then signing off. I'm Naveen. Take care. Bye.